ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நான் vlog ஸ்டார்ட் பண்ணது ஏர்லி மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ஷார்ட்ஸில் போடுற வீடியோஸ் வந்து சின்னதாக போட்டுட்டு அதோட கண்டினியூ வீடியோ வந்து பெருசாக போடுவேன். ஒரு 5 to 6 மினிட்ஸில் வர மாதிரி தான். அண்ட் இன்றைக்கி வந்து டே 7 மார்கழி. பட் இது வந்து நேத்தோட ஷார்ட்டோட வீடியோ, லாங் வீடியோ. அதுக்கப்புறம் டெய்லியும் வந்து எடுக்கிற லாங் வீடியோவும் அன்றைக்கே போடுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நான். அதுக்கப்புறம் இன்றைக்கான கோலம் பார்த்திங்கன்னா கம்பி கோலம் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ சிம்பிளான கம்பி கோலம் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இதை வாசலில் போட்டிருக்கேன். அவுட்புட் நல்லா தான் வந்திருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக வரும் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கா, அதனால் கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்காக சைடில் வந்து பார்டர்ஸ் அந்த கோலம் இருக்குல்ல, ஸோ அது போட்டு ட்ரை பண்ணேன். அப்புறம் ஓவரால் அது பார்க்க கொஞ்சம் பெருசாகவும் இருந்தது, நல்லாவும் இருந்தது பார்க்க. அது மாதிரி போட்டு முடிச்சுட்டு நான் என்னுடைய ஆஸ் யூஷுவல் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து போடும்போது ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா விடிஞ்சு கொஞ்சம் வெளிச்சமே வந்துடுச்சு நான் அது கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே என்னோடய இதில் வந்து நான் 5:30க்கு விளக்கு ஏற்றணுன்னு ஒரு கோல் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு நாள் வந்து எழுந்துக்க லேட் ஆகும்போது அது அரௌண்ட் 6 o'clock ஆகிடுது. ஓகே, ஸோ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்லோ டவுனாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து என்னால் ஒரே டைமில் நின்றுட்டு உட்காந்துட்டு பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபுல்லாக அது முடிகிற வரைக்கும் நம்ம அதை விடக்கூடாது. ஸோ அதுக்காக பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் விடிஞ்சிடுச்சு. ஸோ பூஜை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ சிம்பிளாக மார்னிங் ஒரு ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு பிரேக்கு மில்க் எடுத்துக்கிட்டு அண்டு ப்ரித்தி இப்போலாம் வந்து என் கூடவே எழுந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கும் தேவையான மில்க்கை கொடுத்துட்டு கப்பில் கொடுத்தா குடிக்க மாட்டேன். ஸோ அதனால தான் நான் கிளாஸில் கொடுத்துட்ருக்கேன் அவனுக்கு. ஸோ நைட்டு தேய்ச்சி வச்ச எல்லா பாத்திரத்தையும் வந்து மார்னிங் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ பால் கொஞ்சம் குடிச்சிட்டு அண்டு என்னுடைய யோகா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பேக் ப்ராப்ளம்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ கன்சல்ட் டாக்டர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா when I could start my prenatal yogas நான் கேட்டேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, she said the right time to start prenatal yogasமா 3rd trimester வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. ஸோ I have started இப்போது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபுல்லாக என்னோடய யோகா ரொட்டீன்ஸ் தான் இருக்கும். இதில் நான் என்னென்ன மாதிரி யோகாஸ் பண்ணேன் அது எல்லாமே இதில் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எதுவும் யோகாஸ் ரொம்ப ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ண வேண்டாம். இது ஆல்மோஸ்ட் 2 ட்ரைமஸ்டர் முடிஞ்சதுனால ஐ வில் ஸ்டார்டட். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ்ஸு ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு பெல்விக் மசில்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இந்த பெயின்ஸ்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். ஸோ அது நல்லாயிருக்கும். எனக்கு எப்போ யோகா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருந்தது. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு இது அரௌண்ட் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நான் அவ்வளோ எதுவுமே இல்லை, ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அண்ட் செகண்ட் பேபிக்குனால எனக்கு அந்த ஸ்டிச்சஸ்ஸு ஸ்குவாட்ஸ்லாம் பண்ணுறப்போ பெயின் வரும். ஸோ மசில்ஸ் பெயின், காஃப் மசில்ஸ் பெயின் அது எதுவுமே இதில் எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருந்தது. ஸோ நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப் ஒர்க்ஸ் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பண்ணாலே நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வித் யோகாஸு ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது நல்லா இருக்குது. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் மை வீடியோஸ். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.